ஓகே, நான் எங்கே வந்திருக்கேன்னா புக்கெட் லாரோட் மேக்ஸ்வெல் ஹில் டைப்பிங் உள்ள இடத்துக்கு வந்திருக்கேன். அப்போ எப்படி இருக்குன்னு மேலெலாம் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்குன்னாங்க. வேறு மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அதோட என்ட்ரன்ஸு காடிலாம் பக் பண்ணலாம், மோட்டர்லாம் பக் பண்ணலாம், கடை இருக்குது, நடந்து போகலாம். ஆக்சுவலி ஜீப் ஏறி போகலாம், ஆனால் ஜீப் ஏறி போகணுன்னா ஒரு நாள் மணிக்கு நம்ம புக் பண்ணிடணுமா, அப்போ தான் முடியும். இதுதான் அதோட மேப்பு, ஷார்ட்டான மேப்பு. பதினாலு கிலோமீட்டரா? அம்மாடி, 14 கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் நினைக்கிறேன். 14 கிலோமீட்டர்னா 4 ஊர் 5 ஊராச்சும் எடுத்துரும் போல். நடந்து போனாலா, ஓடுனா வேறு. இது நடந்து கிழிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம போகிற அளவுக்கு வரைக்கும் போவோம். என்னோடய டார்கெட் வந்து இந்த வாட்டர்ஃபால் தான் போகணும். வாட்டர்ஃபால் போகலான்னு இருந்தேன். இன்னும் போகலாம். காளி கோயிலாம் இருக்கலாம் மேலே, நிறையா இருக்குது. இங்கே இவ்வளோ குருவி இருக்குது பாருங்கள். இந்த குருவிலாம் இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ நான் பார்க்கணும்ல, இது லெஜண்ட்ல பார்ப்போம். இன்றைக்கி கிடைக்கிற நாளே பார்ப்போம். சரி, நம்ம மேலே ஏறுவோம். இங்கே 2 கிலோ தான் முடிஞ்சிச்சு, ஏற ஆரம்பிச்சா தான் பிடிக்கும். நம்ம இஸ்திரிலாம் போட்டிருக்காங்க, இஸ்திரிலாம் கையில் போட்டிருக்கு. அப்போ மேலே ஏறுவோம். அப்படிங்க பார்ப்போம். ரொம்ப தூரம்னு சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல இங்கே வரத்துக்கு, புது அனுபவம் கற்றுக்கலான்னு. போட்டிருக்கானுங்க, பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்காங்க. ஓகே, போவோம், ஏறுவோம், மேலே ஏறுவோம். மேலே போய் பார்ப்போம். காளி கோயில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. போக முடிஞ்சுன்னா போவோம், அப்படி இல்லைன்னா ரிஸ்கலாம். என்ன பண்ணணும், மேப் முதல்ல ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கூட அந்த மேப் பார்த்து திருப்பி வரலாம். ஏன்னா 14 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. 14 கிலோமீட்டர் வந்து சும்மா இல்லை, ரொம்ப 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 பெரிய ஒரு இது. பேபி பார்க்க வந்திருக்காங்க மட்டும் தான். சரி, நம்ம மேலே ஏறுவோம். இது வந்து இந்த கேமோட இடம். உள்ள கேம்லாம் போட்டு தங்குறாங்க. இப்படி போனால் கேமுக்கு போகிறப்பாக, இப்படி போனால் நம்ம உச்சத்துக்கு போகலாம். ஆனால் 14 கிலோமீட்ரு கதையே இல்லை, பிரிஞ்சிடும், சத்தியமாக பிரிஞ்சிடும். விடாமல் ஓடினாலே 14 கிலோமீட்ரு நினைக்கிறேன் 1.5 ஹவர் எடுக்கும். 1.5 ஹவராச்சும் எடுக்கும் விடாமல் ஓடுனா. நடக்கிறது இல்லை, நான் ஓடுறது சொல்கிறேன். நடந்தோன்னா வேறு இது. ஏன்னா புக்கெட்லாம் இருக்குல்ல, புக்கெட்லாம் அது மாதிரி இருக்கும். 1.5 கிலோமீட்ரு 1.5 ஹவர் வந்து எனக்கு பொதுவாக நார்மல் நம்ம தீங்கு தெரிலண்ணா. 1.5 ஹவரில் போய் சேர்ந்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. 14 கிலோமீட்டர்லாம் அப்படி தான் நினைக்கிறேன். 3 கிலோமீட்டரு 12 நிமிஷத்தில் ஓடிருக்கேன். அப்போ அப்படி கணக்கு பண்ணி வச்சா ஓகேல 1.5 ஹவர் முடியும். நடுவில் பிஸ்தல்லாம் வெடிச்சிடும். அப்படியே போகலாம், நடந்து நேராக போகிறது தான். இதுக்குள்ளே வரும்போதே அந்த வாட்டர்ஃபாலோட வாசம் அடிக்குது. வாசம்னா அது இந்த போகிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது ஒரு தனி வாசம் அடிக்கும், நல்லாயிருக்கும். அது குருவி சத்தம் கேட்குதா? அழகாக சத்தம் கொடுக்குதுங்க. நிறையா இருக்குங்க, நிறைய குருவி இருக்குதுன்னு போட்டுருந்துச்சாங்க. நிறைய விதமான குருவி.
இப்பயே பிஸ்தான் அடிக்குது மேலே அதிகமாக. இன்றைக்கி நான் கேங்கோடு வரல, இன்றைக்கி நான் ஜென்னியோடு வந்திருக்கேன். கேங் இன்றைக்கி பிஸியான நாள், கைங்கெல்லாம் இன்றைக்கி பிஸியாக இருப்பாங்க, கூப்பிட்டா வருவாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் கொஞ்சம் ரிஸ்க் தான். அடுத்த தடவை கண்டிப்பாக கூட்டி வந்துடுவேன் பையனுங்கள்லாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் உச்சி வரைக்கும் போக மாட்டேன். உச்சி வரைக்கும் போகணுன்னா மணி ராத்திரி 7 ஆயிரும் போய் சேர்றதுக்கு, கன்ஃபார்ம் 7 ஆயிரும். பார்ப்போம் எவ்வளோ தூரம் வரைக்கும் போக முடியுதுன்னு. ஏறுறோம். இப்பயே பிஞ்சிடுச்சு. 2 போட்டுருக்கு. மேலே போகணும் ஒட்டர்ஃபாலுக்கு. இங்கே போனால் தான் ஒட்டர்ஃபால் போக முடியும், இல்லைன்னா வாட்டர்ஃபால் போக முடியாது. உண்மையிலே இந்த மேப் சரியான பெருசு, ரொம்ப பழைய காலத்து இடம் அது. ஹைக்கிங் பிரிட்டிஷ் காலம் போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். 100 வருஷம் 200 வருஷம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், ஹேவ் அ குட் டே. கைக்கு காலைல 6 மணிக்கு வந்துருக்கு. சும்மாவா? மரத்தை பாருங்களேன் எவ்வளோ பெருசு அந்த மரம். சத்தியமாக செம்ம பெருசு. சின்ன பீசாங்களா பார்த்த மாதிரி இருக்கு. ஹலோ. ஓ, அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இன்னும் போகணும், அந்த வாட்டர்ஃபால் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். வாட்டர்ஃபால் எத்தனை கிலோமீட்டர் அங்கே? அது ஆஃப்டர் மேலே, ஆஃப்டர் இன்னும் போகணும் மேலே. ஓ, இன்னும் மேலே இருக்கு. நீங்கள் போகிறது எத்தனாவது கிலோமீட்டர் போக போகிறீங்க? 4? நான் நினைக்கிறேன் அந்த வாட்டர்ஃபால் வரைக்கும் போவோம். எந்த வாட்டர்ஃபால் சொல்லுங்க, என்கிட்ட ஒரு உதாரணம். அங்கிள் அவரோட இதெல்லாம் ஷேர் பண்ணார், அனுபவத்தை ஷேர் பண்ணார். அவரே சொல்வார் செம்ம மேலே. ஓகே, பரவாயில்ல போய் பார்ப்போம், இன்னும் டைம் இருக்குது. ஆக கூட 6 மணிக்கெலாம் வெளியாயிடணும். ஆமாம், அப்படி ஏறலாம். ஓகே, ஏறும். இந்த கல்லுலாம் வழுக்கும், ஜாக்கிரதையாக நடந்து போகணும். நான் ரன்னிங் ஷூ போட்டு வந்துருக்கேன், ஹைக்கிங் ஷூ போடல. சரி, ஹைக்கிங் ஷூ போட்டாலும் ரன்னிங் ஷூ போட்டாலும் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. இதில் ஆக்சுவலி தண்ணியெலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோ வந்துடுமா. மினரல் தண்ணியெலாம் வாட்டர்ஃபால் இருந்துச்சுன்னா அது ரொம்ப இருக்கும். இந்த வாட்டர்ஃபால் சைட்லாம் இருந்துச்சுன்னா இது புளிஞ்சு நம்ம குடிக்கலாம். ஏறிப்போம். பரவாயில்ல, இங்கே பார்க்குறவங்களாம் பேசுகிறாங்களே. வெளி இடத்துக்கு போயிருக்கேன், தெரியாத மாதிரி போவாங்க, பேச மாட்டாங்க, தெரியாத மாதிரி போவாங்க. பரவாயில்ல, ஒரு ஆள் பேசுகிறாங்களே, அது போதும்ப்பா. தமிழங்க பேசுகிறீங்க, சீனங்க பேசுகிறாங்க. போவோம். ரோட் சைடு வழியாக தான் நடந்து போகிறேன். இந்த காட்டு பாதையாக நான் நடந்து போகல, ஏன்னா புது இடம் மாட்டிக்கிட்ட சம்பவம் ஆயிடுவேன். நான் ரோட்டு சைடு போயிட்டு இன்கேஸ் நான் இங்கே தங்குறதா இருந்தால் நான் போகலாம் காட்டு பாதையாக. ஆனால் இப்போ காட்டு பாதையாக தான் போக போகிறேன்.
போட்டிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பொண்டோ. நான் 5வது பொண்டோவுக்கு போனோம். இங்கேருந்து 2வது பொண்டோ போகிறதுக்கு 10 நிமிஷம் போட்டிருக்கு. ஏறி போவோம். கண்டிப்பாக நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஹவர் எடுத்தால் கூட வீடியோ பத்தாது. போவோம் நினைக்கிறேன். சிதாப்னா ஒரு படம் தூரத்துக்கு போவோம். 3 ஹவருக்கு போக வாய்ப்பு இருக்குது. கையில் கொடுத்துருக்காங்க. ஏறி போவோம். அழகாக இருக்குது. ரோட்டு பாதையாக தான் போகலான்னு டிசைட் பண்ணேன். அக்கா அங்கே விட்டாங்க. ஓகேலா, கோ வித் த ஃப்ளோ, என்ஜாய் த டே. என்ஜாய் பண்ணுவோம். தெம்பு இருந்தால் இதில் ஏறலாம். தெம்பு இல்லைன்னா கஷ்டம். இருக்கொள்ளி ஏற வேண்டியதான். அப்போதான் அனுபவத்தை கற்றுக்க முடியும். கீழே இருக்காங்க. இங்கே வந்தவங்க 2 பேர்கிட்ட பேசியாச்சு. 2 பேரும் சொல்கிற டைம் காலைல 6 மணிக்கு வந்தேன். 6 மணிக்கு வந்துட்டு ஆஃப்க்கு தான் போகணுன்றாங்க. ஆறு மணிக்கு வந்து ஆஃப் தான் போயிருக்காங்க. இது எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியல. என்ஜாய் பண்ணுவோம். ஏறி போகணும். மரம்லாம் செம்ம பெருசு, சரியான பெருசு மரம்லாம். ஓகே, ஒரு கட்டம் வந்துட்டோம். பத்து நிமிஷம் சும்மா இல்லை சார், 10 நிமிஷம். ஓ, எருமை பாருங்க என்ன பெருசுங்க. கட்டிருந்து எக்ஸ்ட்ரீம்லா, எக்ஸ்ட்ரீம். அதான் இருக்கு. ஓ, இது ஆக்ஷன் கேமரா. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபோனில் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டேன். எப்படி இருக்குன்னு தெரில, அப்புறமா தான் பார்க்கணும். கொஞ்சம் இறங்கும் நினைக்கிறேன் பேசுறதுலாம். பரவாயில்ல. கே கூப்பிட்றாங்க. என்ன இருக்கு, என்னது? ஃபோட்டோ நல்லா இருக்கு. வேணாம் வேலை போயிட்டாங்க. ஏறுவோம்.
என்ன மஞ்சளா? மஞ்சள் கலர் இருக்குது வேறு. அழகாக செஞ்சுருக்காங்க. ஆனால் மழை பெஞ்சிச்சு, அம்மியில் சொல்கிற இந்த இடத்துல இறங்கக்கூடாது, ரொம்ப ரிஸ்க்கு, உழுவுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. கீழே ஒரு கை வருது, வண்டி வருது, அதுக்கே தொங்கிடுச்சு போல. எனக்கு அப்படி தான் இருக்கு. வாட்டர் ஃபால் தெரியுது. இந்த மேலே போ, மேலே போய் பார்ப்போம். யானை கால் சப்பு வச்ச மாதிரி இருக்கு. செம்ம ஃபிட்டுடா அவன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, கதையே இல்லை. சாப்பாடெலாம் நல்லா தெறிக்கி விடுவேன். நிறையா தண்ணி குடிப்பேன். ஏய், நான் சொன்னது இனிப்பு தண்ணி. மரம், இவ்வளோ பெரிய மரம். போவோம், போய்கிட்டே இருப்போம். கேரள ஒரு மரம் தான் பெருசாக பார்த்தேன், பேரில் நிறைய மரம் இருக்குது அந்த மாதிரி. இதெல்லாம் வெட்டாமல் இருந்தால் நல்லது. ரொம்ப வெட்டினா சம்பவம், வெட்டாமல் பார்த்துக்கணும். இது பாருங்க, கருப்பு கலர் காளான். வெளியே ரோடு கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் அந்த 10 நிமிஷம் நினைக்கிறேன். 10 நிமிஷம் இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அது என்ன 10 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. இதுதான் போல. பொண்டோ இருக்குது, இதுதான் 10 நிமிஷம். நான் இருக்கேனே. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஜென்னி, இங்கேருந்து பார்க்கலையா? அவங்க நடந்து போகிறாங்க. வீரபாண்டி கோட்டையில் இங்கே பைப் செஞ்சு கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். இது நேரம் அந்த ஆயத்தர்ஜுனோட தண்ணி நினைக்கிறேன். வாட்டர் ஃபால்லேருந்து வர தண்ணி டேரக்டா பைப்பை பூட்டி கொடுத்துருக்காங்க. இது சின்ன வாட்டர் ஃபாலு, தெரில. வாட்டர் ஃபால் இல்லை, இன்னும் மேலே நிறையா இருக்குது. மேலே போனால் தான் இன்னும் பெருசாக பார்க்க முடியும். பார்ப்போம். மேப்பில் போட்டுருந்துச்சு 7 கிலோமீட்டர். ஆனால் 7 கிலோமீட்டர் இன்னும் வரல. தெரிஞ்சு நான் இப்போ தான் ஒரு கிலோமீட்டரு இல்லை 2 கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருப்பேன். சரி, நாங்கள் சொல்கிறாங்க வச்சுக்கலாம். வாட்டர் ஃபாலை ஃபாலோ பண்ணணும். 3000 நம்ம ரொட்டு பார்த்து தான் போகணும். இவங்க தான் அவங்க சொன்னவங்க. எதாக இருந்தாலும் செஞ்சு பார்க்கணும் தெரியும். அக்கா சொல்லுவாங்க, எதுவும் வந்து செஞ்சு பார்க்கணும் தெரியுமா. ஏய், இப்படி எப்படி போவ? அவ்வளோதான், அதுக்கு மேலே மரம் உருந்தோ வச்சு.
போய் சேருவோம். பொண்டு லைக் பண்ணுற பொண்டு நினைக்கிறேன். இங்கே 5 மணிக்கு மழை வரும்னு போட்டிருக்கு வெதரில். சொல்கிறாங்க மழை வராது. ஸோ சீக்கிரமாக போய் ரீச் பண்ணிட்டு இந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வர வேண்டியதான். இப்படி தான் வந்திருக்கணும். ஆனால் நம்ம வந்து காட்டு பாதையை கொண்டு வந்தோம். இப்படி வந்து இது வந்து காடி வருது. அது சொன்ன ஜீப்புன்னு. அந்த ஜீப்பில் வந்து இந்த பாதையை தான் வரும். ஃபுல்லாக ரோட்டு பாதை தான். ஆனால் நம்ம காட்டுலேயும் நடந்து போகலாம், ரூட்லேயும் போகலாம். காட்டில் நடக்கிறது பீட் ஆஃப் ரிஸ்க். உங்களுக்கு கூட்டமாக இருந்துச்சுன்னா போகலாம். 5 பேர் இருந்தால் போகலாம். 2 பேர் ஒரு ஆள் ரிஸ்க்கு. ஒருத்தந்த போகலாம், ரிஸ்க் எடுக்கலன்னா என்ன போகலாம். நான் பாதியை விட்ட கதையாகும். ஏன்னா இங்கே சில பேர் போய் 3 நாள் சென்றுலாம் வந்திருக்காங்க இந்த டாப் ஹில்லுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ 3 நாள் அவங்க எப்படி சர்வைவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. 3 நாள் சும்மான ஒரு இது இல்லை. ஸோ இப்போ நடக்கலை, இது ஒரு முந்தி நடந்திருக்கு. இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் நான் இங்கே வரேன், செக் பண்ணிட்டு தான் நான் வரேன். ஸோ இந்த கைட்டே சொல்லியிருக்காங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், கைட் இல்லாமல் போகாதீங்க, போனீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸு போங்க, உஜ்ஜங்க வரைக்கும் போகிறீங்கன்னா காடியில் போகலாம், அப்படி கூட்டமாக இருந்தால் போகலான்னு நம்ம ட்ரை பண்ண வேண்டியதான். ஓகே, தங்கெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. தங்கவா இல்லை என்னன்னு தெரில. தங்கவா ஜென்னி? ஏய் தங்கவாடி இது. மரம்லாம் பாருங்க என்ன பெருசு இருக்குது தெரியுமா? செம்ம பெருசு மரம்லாம். ஏறி போகிறது ரிஸ்க்கு. மேலேருந்து இது வந்து ஏன்னா மேலேருந்து தண்ணி ஒழுகிறதுக்கு ஊற்றுறதுக்கு வச்சுருக்காங்க. கை சமமாக இருக்கும். அது வீடியோ எடுக்கல. இல்லை அப்படி போக முடியாது. இல்லை இப்படி நடந்து போகணும். அது வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு. தண்ணி ஊற்றுறதுக்கு கூட போகணுமா? இப்போ வாங்க வாங்க வாங்க. முடிவு பண்ணிட்டா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அந்த கேங்கு தளபதி கேங்கு. தளபதி ரொம்ப இல்லை ரொம்ப ஏன் இதெல்லாம் போவோம் ஏறுவோம். சரி நீ பிடிக்கல தானே, நானே வரேன். ஃபோன் நானே வச்சுக்கிறேன். அவங்க பிடிக்க மாட்டாங்க அவங்க ஃபோனை. ஏறுவோம் ஏறுறோம். கஷ்டப்பட்டு ஏறினாங்க அக்கா. கஷ்டப்பட்டதெல்லாம் தெரியும். ஓ நீ கட்டையா இருக்கு அதனால உனக்கு அப்படி இருக்கு. மவளை காட்டில் மாட்டணும்னா நீ தாண்டி அம்மாவுக்கு பதில் சொல்கிற. என் பிள்ளைக்கு நீ தாண்டி பதில் சொல்கிற. நம்ம தெரிச்சுக்கிட்டு ஓடுது. இது வேணாம் தெரியாது. எவனோ ஒருத்தன் நான் போனால் டாஸ்கோடு தான் போவேன், ட்ரெயில்ஸில் தான் நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வெறி பிடிச்சி பாதியை செஞ்சுருக்கான். இல்லை பரவாயில்ல, அந்த மாதிரி ஒருத்தன் பாதியில் போயிருக்கானே நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். நம்மளும் இன்றைக்கி அந்த பாதியில் தான் போகிறோம். போய் பார்ப்போம்.
நிறைய குருவி இருக்குன்னாங்க. எனக்கு சத்தம் மட்டும் தான் கேட்குது, இன்னும் எதுவும் பார்க்கல. பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். தலையில் மாட்டுறது வச்சுருக்கணும். கையில் பிடிக்கிற ஸ்டிக் எடுத்து வந்துட்டேன். தலையில் மாட்டுறது போட்டிருந்தேன்னா ஃபுல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். கையிலனா சில இதெல்லாம் ஒழுங்காக தெரியாது. லாலிபாப் சாப்பிட்டு கீழே போட்டு போயிட்டான். இது எறும்புல தெரியுமா? இது அனாய் கரையான். தமிழில் கரையான்னு வாங்க, இங்கிலீஷில் எனக்கு தெரியாது. தமிழில் கரையான்னு வாங்க, அதில் அனாயின்னு வாங்க. எவ்வளோ நடந்து போகுது பார்த்தீங்களா? வார்க்கு போகுதுங்க. எவ்வளோ இன்னும் போட்டிருக்கானுங்க. துண்டூரில் கத்திக்க மண்டாக்கி திங்காலாக்கா கத்திக்க தூரும். குனிஞ்சு ஏறணும். ஏன்னா நிமிந்துக்கு நடந்தோன்னா ஆயிடுவோம். குனிஞ்சிட்டு நடந்தால் தான் நம்மளால் ஏற முடியும். பார்த்துருக்கு மேலே வரைக்கும் போகணும். தொப்பக்காட்டியாக ஆகிட்டேன் நான். மலையில் நனைஞ்சிடல, வருது. அக்கார் பாருங்க அப்படி இருக்குன்னு. போகும் இன்னும் மேலே போகும். ஆமா இப்போ நான் மேலே ஏறிட்டேன். அவெஞ்சர்ஸ் அசம்பிள். ரொம்ப தூரத்துக்கு போக முடியாது. 7 கிலோமீட்டருங்க. நடந்தோம். இவ்வளோ பெரிய காலம் பாருங்க, செம்ம பெரிய மரம். அது செம்ம பெரிய மரம். ஆனால் எரிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் வந்து சேரல. நான் போய் ஒரு இடத்துக்கு ஹைக்கிங் போகிறேன்னா அதை பற்றிலாம் ரொம்ப விசாரிக்க மாட்டேன். நேராக துருன்னு கொடுக்குறது தான் வேலை. ஆனால் இந்த இடத்த நான் விசாரித்து வந்தேன். ஏன்னா கேரளேருந்து டைப்பிங் வந்திருக்கேன்ல, சும்மா வரக்கூடாது. பாருங்க கருப்பு காணாம். நம்ம தூரமாக வரோன்னா நம்ம தெரியாமல் அப்பாட்டாக்கு வரும்போது இறங்கக்கூடாது, சமூகம் ஆயிரும். கொஞ்சம் விசாரிச்சுட்டு தான் இறங்கலாம். இன்னொரு பூச்சி ஒன்று ஓடிச்சு, சுப்புன்னு பூச்சாங்க. டெம்பிள் பார்க்கில் பார்த்த மரம் கஞ்சிங் டெம்பிள் பார்க்கல கஞ்சிங். அது வந்து சிம்போல். இந்த மாதிரி ஒரு இடத்துல கட்டி வச்சுருந்தாங்க, இந்த இடத்துல ஆள் வந்திருக்காங்க, இப்படி போகலான்னு அர்த்தம். அது சில பேர் கட்டுவாங்க. இந்த குரூப் ஆஃப் ஹைக்கர்ஸ்லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டி வச்சுக்குவாங்க. ஸோ சொல்லிடுவாங்க, இப்போ ஒரு 20 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேரால் அவங்க கூட ஈக்குவட் பண்ண முடியாது. அப்போ ஈக்குவட் பண்ண முடியாதனால ஏன் 20 பேர், ஒரு 10 பேர் வச்சுக்கோமே. இப்போ ஒரு 8 பேர் முன்னுக்கு போயிட்டாங்க, 2 பேர் பின்னாடி வராங்க. அவங்க பார்த்து தெரியாமல் வழி மாதிரி போயிட்டாங்கன்னா கதையாயிரும்னு சொல்லி இது ஒரு
இதாக வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்போ இங்கே போத்தை கட்டி வச்சுருக்காங்க, சில பார்த்தீங்கன்னா ரிபன் கட்டுவாங்க, சில பேர் கையில் கேன் ஸ்ப்ரே வச்சுருப்பாங்க, ஒரு சின்னுட்டு ஸ்ப்ரே அடிச்சிருவாங்க. இப்போ தெரியும் ஓகே இந்த பாதியை தான் நடந்திருக்காங்க அப்படின்னு. இப்படி தான் இந்த ஹைக்கிங் பண்ணுறவங்களாம் செய்வாங்க. ஸோ அது வந்து ஒரு மேப் மாதிரிலாம் அவங்களுக்கு இந்த பாதையாக நான் வந்திருக்கேன், இதை ஃபாலோ பண்ணி போகலான்னு அவங்க கணக்கு வச்சுக்குவாங்க, எத்தனையோ மீட்டர்னு. அப்புறங்க இப்போ நான் அங்கே பார்த்தேன்னா ஒரு பேசிட்டு வந்தேன், ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் இருக்குமா, ஒரு போத்தை இருக்குது. இந்த எத்தனையோ மீட்டர் கேப்பில் வந்து அவங்க வச்சுக்குவாங்க. அப்போ வழி மாற மாட்டாங்க. ரொம்ப தூரமாக வச்சா கூட கதையாயிரும். கிட்ட வச்சுட்டா எங்களுக்கு தெரியும். போத்தை வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு எப்போ அவ்வளோ ஜாமான் தூக்கிட்டு வருது. இப்போ ரிபின்னா பரவாயில்ல, ஒரு 100 ரிபின் வச்சுக்கிட்டோன்னா கட்டி வந்துடலாம். போத்தனா எனக்கு தெரியல அவங்க எப்படி சர்வை பண்ணாங்கன்னு. அழகாக இருக்கு. காட்டுக்கு நடுவில் தான் இருக்கும். இப்போ டர்போ மாதிரி இருக்குது, நருத்தோட லோகோ மாதிரி இருக்குது. திரும்பவும் அப்படி தான் இருக்கும். இந்த இது மாதிரி இந்த செடி பாருங்க அழகாக இருக்குது. இது அதான் மோதிரம் பார்க்குறேன். ஓ ஏரி எல்லாம் வச்சுருக்காங்க. திருப்பி ரோட்டுக்கு போகணுமா? ஓகே பரவாயில்ல, எதுவும் நல்லது ரோடை பார்க்குறது. ஏன் ரோடு பார்க்குறது நல்லதுன்னா, காட்டிலே ட்ராவல் பண்ணிக்கிறோம், திடீர்னு பாதி விட்டோம் பொங்குஸ் ஆகிருக்கும். அதனால் ரோட்டில் இருக்கிறது நல்லது. இவங்க கட்டி வச்சுருக்காங்க, கட்டி வச்சுருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யாராச்சும் போக போகிறீங்கன்னா என்னை கூப்பிடுங்க, ஆனால் சண்டே கூப்பிடுங்க, மற்ற நாள்லாம் கூப்பிடாதீங்க. மற்ற நாள் என்னால் வர முடியாது, சண்டே என்னால் வர முடியும், ஆனால் வரலன்னே சொல்லிடுங்க. நம்ம போகலாம், ஹைக்கிங் போகலாம். தூரமாக கூப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்ல. என் வீட்டில் ஒரு பேபி இருக்குது, அந்த பேபியை பார்த்துப்போம். அவர் நாள் இல்லாமல் இருக்க மாட்டார். நான் எங்கள் அம்மாட்ட தான் விட்டு வந்திருக்கேன். அதை நான் எப்போதும் எங்கள் அம்மாக்கிட்ட பண்ண முடியாது. எங்கள் அம்மா என்கிட்ட கோச்சிக்குவாங்க. அழகாக இருக்க இடமா, எவ்வளோ உயரமான மரம். இனிமேல் இந்த மாதிரி உயரமான மரம்லாம் நான் மலேசியாவில் ட்ராவல் பண்ணி திருங்கானூரில் பார்த்துருக்கேன், காந்தானில் பார்த்துருக்கேன், அந்த காட்டு சைடில் பார்த்துருக்கேன், அது நார்மலு. ஆனால் இந்த மாதிரி இதுனா பேராவில் தான் ரொம்ப இருக்குது. பேரா தான் மீன் நினைக்கிறேன். ரொம்ப இன்னும் பழைய மரம் குணங்கள்லாம் நிறைய பேராவில் தான் இருக்குது. மற்ற இடம்லாம் குறவு குணங்கள்லாம். கிட்டா கூட போகலாம், கிட்டாலும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நான் போடுறேன், கூடி சீக்கிரம் போகும்போது போடுறேன். பாருங்க அழகாக இருக்குது இந்த பூ. என்ன ரெவினா பூ மாதிரி இருக்குது. பார்த்தோன்னு போய் ஷாக் ஆகிட்டேன். பைப்பை போட்டு வச்சுருக்காங்க, நல்லதுலா. இது வந்து வாட்டர்ஃபால் தண்ணி. இல்லைன்னா இருக்குது, மூஞ்சி கழிக்கலாம். ஏன்னா சூட்டில் நடக்கிறேன்னா அப்புறம் போனோன்னா டயர்ட் ஆகிடுவேன் சட்டுன்னு. கொஞ்சம் வார்ம் கோல்டாக தண்ணி வச்சப்பட்டு நமக்கு திருப்பி எனர்ஜி ஏறிடும். அதோட இந்த மாதிரி இதில் தான் தண்ணியெலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோம். இதை எடுத்து புழிஞ்சோன்னா தண்ணி வரும். ஆனால் அது வந்து அதுக்கு அந்த பவர் இருக்குது, அந்த தண்ணியெலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோம். அந்த இதுக்கு அது ஒரு நாள் காட்டுறேன். அது மெத்துபதுல் அந்த ஹைக்கிங் இடத்துல தான் பார்க்கலாம். நடந்து போவோம், நடந்து போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு. ஓகே இவ்வளோ மேலே வந்துட்டேன்னு. இங்கேயும் பைப் போட்டு வச்சுருக்காங்க. அங்கிள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வயசு கூட பரவாயில்லையா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
நல்ல இருக்கும் எல்லாம் பூண்டும். ஹலோ லிப்பா பண்ணுற ஸ்பாட் நினைக்கிறேன். ஹிட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு நாட்டில் இவ்வளோ பயலுங்க. ஹிட்டாக பண்ணி சொன்னால் திணங்கிட்டுறானுங்க. நானே திணறுவேன். வேக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு கூட்டில் இந்த வயசில் என்ன பண்ணுறது, அதான் பண்ண முடியும். பிஸ்தான் போச்சா? லென்தோஸ்னா என்னது? அடிக்கும் மீன் அடிக்கும். அது ஆக்ஷன் கேமரா இல்லை, நான் பார்க்கறது ஆக்ஷன் கேமரா. அவங்க பேர் ஆக்ஷன் ஜனனி. ஒரு வாரமாக நல்லா துக்கான் பண்ணி விட்டுருந்தேன் சாப்பாடுலாம். கொஞ்சம் நஞ்சு சாப்பாடு இல்லை. சீனி ஜாமான்லாம் ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். கழுத்தில் கட்டிங்கே விழுந்துருச்சு. எவ்வளோ மேலே இருக்கும் தெரியுமா? இப்போ மேலே இருக்கும், மேலே தான் இருக்கும். மேலே வந்துட்டோம்ப்பா. இன்னும் இருக்கு, இன்னும் போவோம் மேலே போவோம். ஹலோ வணக்கம். கை தமிழ் பேசி சைனீஸ். அவ்வளோ செம்ம நீட்டுக்கு இருக்கான். ஜனனி சொல்கிறாங்க. ஓ உண்மையிலே சரியான வளர்த்தியாங்க. நான் இப்போ வளர்த்தியா இருக்கோம், அதெல்லாம் கீழே கோசம் தெரில. இதில் கேப்சர் பண்ண முடியுதா இல்லையான்னு. இப்படிலாம் வச்சு பண்ணால் தான் வேலையை சேர முடியும். இதுவும் டயர்டாயிரும். Peta kajian ekologi. ரெண்டாயிரத்தி 2002 செஞ்சுருக்கீங்க. 2002னா இப்போ என்ன வருஷம்? 22 வருஷம் ஆச்சுல. இந்த இடத்துல என்னமோ பண்ணியிருக்காங்க. ஓ இந்த மரம் மீ டஷாட்லா ஒன்றும் பெருசு. ஓய்யம்மா செம்ம பெருசு. தென் இந்த மரத்தை பார்த்தியா? இன்னும் போகணும். இப்போதான் 3 கிலோமீட்டர் சேர்ந்துருக்குமா. இன்னும் போகணும். 3 கிலோமீட்டர் வந்து ஓடுனா நம்ம சீக்கிரம் ரீச் பண்ணிடுவோம். நம்ம நடந்தோன்னா 1 ஹவர் மேலே எடுக்கும். 1 ஹவர் மேலே எடுக்கும் நடந்தோன்னா. பார்த்துக்கோங்க. நடந்தால் போக முடியும், புக்கில் ஓட முடியாது. இருக்குதா ஓடுற கையெல்லாம் இருக்குது. நான் இல்லைப்பா, நான் அந்த கேங் இல்லை. செம்மையாக இருக்குதா, உண்மையிலே செம்மையாக இருக்குது. அவங்க எல்லாம் வீட்டில் சும்மா இருக்காதீங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைமை. சுற்றி வந்து பாருங்கள் இந்த அழகெல்லாம். கடல் தண்ணி சத்தம், கடல் தண்ணி ஊற்று தண்ணி சத்தம்லாம் கேட்குது. சின்ன சின்ன குருவிலாம் கத்துற சத்தம் கேட்குது. ஆனால் இன்னும் பார்க்கல குருவிங்களா, ஏன்னா அதுங்களாம்
ரொம்ப மேலே இருக்கா, எங்கே ஒளிஞ்சிருக்கீங்கன்னே தெரில. பார்த்தேன்னா எடுக்கலாம், பார்த்தேன்னா காட்டுறேன். வாட்டர்ஃபால் மேலே இருக்குது, அப்படியே போகணும். இன்னொரு பொண்டு வந்துருச்சு. இன்னும் போவோம். இப்போ தான் 3.2 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 3.2 கிலோமீட்டர் எனக்கு போனோம். பொண்டோலாம் இருக்குது, ஆள்லாம் லிப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சடையர்கள் இது சமைச்சிக்கிட்டு இருக்காங்களா? இது வேறு மாதிரி இல்லை. அங்கே நீங்கள் நடந்து வரது கொஞ்சம் விஷயந்தான், கைங்க வந்து சமைச்சிக்கிட்டு இருக்குங்க. பரவாயில்ல. நம்ம செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு மாதிரி ஷாட்டை, கைங்கெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. கூட்டமாக வந்தால் நம்மளும் சாப்பிட்லாம். ஓகே, யாரும் வர மாட்டேங்கிறீங்க. எல்லாம் எனக்கு பிஎம் பண்ணுங்கள். அவர் தாங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு இன்ஸ்டாவில் பிஎம் பண்ணுங்கள். Surrender_8 இதுதான், இதே அக்கௌண்ட் நம்பர் தான், யூடியூப்போட அக்கௌண்ட் நம்பர் தான். அக்கௌண்ட் நம்பருன்ற பாருங்க, யூடியூப்போட ஐடி தான். என் சேனலோட ஐடி தூக்கி போடுங்க, வரோம். இன்ஸ்டாவில் எனக்கு பிஎம் பண்ணுங்கள். நம்ம டூர் ஒன்று கொடுப்போம், நல்லா கேங்க நம்ம சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஓ பாருங்க, அழகாக இருக்குது. சில்லுனா இருக்குது தெரியுமா, சூடாக இல்லை, சில்லுனா இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து சில்லுனா இருக்குது. பக்கத்தில் தண்ணி இருக்குல்ல, அதோட அந்த ஆவி, அந்த பேய் ஆவி இல்லை, சுடு தண்ணி குதிச்சா ஒரு ஆவி போகுங்க, அந்த மாதிரி அது வரும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, காற்று மாதிரி வந்து நம்ம மேலே பட்டு அப்படியே சில்லுனா இருக்கும். வாட்டர்ஃபால் இருக்காங்க, குட்டி வாட்டர்ஃபால் மேலே இருக்குது, பெருசுலாம் இருக்குது. இது குட்டி வாட்டர்ஃபால். பிஎம் பண்ணுங்க மறக்காமல். பிஎம் என்னன்னு கேட்டாதீங்க, ப்ரைவேட் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க முடியாது, ஃபோன் நம்பர் கொடுத்த கதையாயிரும். க்ளோஸ் ஆனால் ஃபோன் நம்பர் கொடுப்பேன், இல்லைனா ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேன். ஓகே, இந்த ரெபினா மாதிரி மது இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க அழகாக இருக்காங்க. என்னதுன்னு தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா செக் பண்ணுவேன், செக் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து செடி கொடி மரம் இதை பற்றி எல்லாமே ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நீங்களும் அதெல்லாம் கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நீங்கள் இன்னொரு ஆளுக்கு சொல்லித்தரலாம், அவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரலாம், அப்படியே போவோம். இங்கேயும் ஒரு பெரிய மரம் இருக்குது. மேபி கேமராவில் பார்க்க சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நேரில் சரியான பெருசு. வளர்த்தி மீன் சரியான வளர்த்தி. அடுத்து நம்ம மரம் ஏற கற்றுப்போம், மரம் ஏறி போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மரம் வந்து நான் கேல் ஈஸ்ட் பார்க்கில் எடுத்திருக்கேன். அந்த மரத்தை அந்த மாதிரி பூ மாதிரி செடி மாதிரி வருது பார்த்தீங்களா, அதை எடுத்திருக்கேன். இது நினைக்கிறேன் இதில் இன்னும் பெருசு நினைக்கிறேன். கேல் ஈஸ்ட் பார்க்கலாம் சின்னது தான், அவங்களாம் ஸ்டீல் அதை நட்டு வச்சுது இல்லை, கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக ஒரு 20 வருஷம் அந்த மாதிரி வந்தது இருக்கும். இதெல்லாம் 20 வருஷம் மேலே உள்ள மரம். பிரிட்டிஷ் இருந்த இடம், பிரிட்டிஷ் வந்து கொங்கை பண்ணும்போது அப்போ இந்த இடம் செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போலேருந்து இருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க, சும்மா இருந்திருக்காது. ரோடெலாம் அழகாக செஞ்சுட்டாங்க.
விளாடுறீங்களா? எவ்வளோ பெரிய மரம் தெரியுமா? செம்ம பெரிய மரம். கொடுத்து வச்சுருக்கோங்களா அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலே. போ நான் மேலே போ, இடம் இருக்கு. நிறைய பேர் ஜோகிங் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் இவங்க ஏதாச்சும் ஃபைட்டராக இருப்பாங்க, ஏதாச்சும் இருப்பாங்க. ஏன்னா ஒரு 5-6 பேர் பார்த்துட்டேன். ஓ திஸ் இஸ் வாட்டர்மெலன். ஆஹா ஓகே வாட்டர்மெலன். ஏன் அவங்க முதல்ல ஃபைட்டர் என்னன்னா எல்லாம் முடி கட்டையாக வச்சுருக்காங்க. ஆர்மி கேம்பில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, ஜுவானாவில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க அப்படி தான் ட்ரெயின் பண்ணுவாங்க, முடி கட்டையாக வச்சுருப்பாங்க, ஷர்ட்டாக இருப்பாங்க. போயிட்டாங்க 4-5 பேர்கிட்ட போயிட்டாங்க. ஓ என் கேங்க ஒருத்தனை பார்த்துட்டேன். பப்பாயா எனக்கு பாப் பிடிக்கும், இவனு பிடிக்காது. கை தான் வாட்டர்மெலன் இடமா அது. தெரியல ஏன் வாட்டர்மெலன் பேர் வச்சுருக்காங்க. பார்ப்போம். நடந்து போகணும், போவோம் போவோம் போவோம், நடந்து போவோம் கடந்து போவோம். செம்ம மேலே தருமா? செம்ம மேலே தான். இப்படி காட்டு பார்த்தீங்கன்னா நடந்து போகலாம் போல, எனக்கு தெரில. அதான் நான் என் மூஞ்சி நானே பார்க்குறேன். நடப்போம். வா கேட்டேன். அவங்க ஆமிக்காரங்க அதுதான் முடியல, கட்ட கட்டையாக வச்சுருக்காங்க. சும்மா ஹைக்கிங் வந்திருக்காங்க, ஆனால் ஓட விடுவாங்க, செஞ்சிடும். ட்ரைனிங் பண்ணியிருக்கேன், ஒரு 3 நாள் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் அந்த கேங் கூட. வச்சு எடுத்துருவாங்க சத்தியமாக. மேடுனா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, ஏன்னு தெரியாது எனக்கு. ஆனால் ஸ்டாமினா போய் சொல்லக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கும். மெயிட்டில் மட்டும் நீங்கள் ஓடி 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 அந்த ஸ்டாமினா பிடிச்சிட்டிங்க, காதலலாம். இன்னொரு நகரிலேருந்து இன்னொரு நகரிக்கு ஓடுறதுக்கு தைரியம் இருக்கும். அதுக்குன்னு கேரளேருந்து கிளாந்தான் தெலுங்கானுக்கு ஓட முடியும்னு சொல்ல, கேரள் டு சிரமான் வரைக்கும் ஓட முடியும், ஓட முடியும். மனசு வச்சு ஓடலாம். ஸ்டெமினா நிறையா இருக்கும்க்கா, நிறைய ஸ்டெமினா கெயின் பண்ணலாம். புக்கெட்டில் ஓடுறதுனால ஸ்ப்ரிண்ட் பண்ணால் ஏறலாம். அதை பற்றி ஏன் இப்போ பேசிக்கிட்டு, அப்படியாண்ட உனக்கு மூச்சு வாங்குதுன்னு கேட்டுறாதீங்க. அப்போ செஞ்சேன் ஒரு 6 வருஷம் முன்னுக்கு
அப்போ நல்லா ட்ரைனிங் பண்ணுவேன். இப்போ இல்லை, இப்போ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையை நான். அப்போயே என்ஜாய் பண்ணேன், ஆனால் இந்த மாதிரி இல்லை. அந்த வயசுக்கு என்ன என்ஜாய் பண்ணுமோ அது என்ஜாய் பண்ணிட்டு இப்போ இப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். பயணங்கள்லாம் மிஸ் பண்ணுறீங்களா? வரல, கூட்டிகிட்டு வந்திருக்கணும். நான் அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கணும். ரயாஜிக்கு கூட்டி வருவேன். ரயாஜிக்கு பாருங்கள், நான் பயணங்களோட இருப்பேன். போகணும், நடந்து போகணும். இதோப்பா தென்திரலேருந்து வராங்க. காட்டில் முக்கியமான ஒரு விஷயம், என்றைக்காச்சும் ஒரு ஆளை மீட் பண்ணுறோமா பார்த்து பேச்சு கொடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்து இல்லையா, நம்ம பேச்சு கொடுத்தாகணும். பேசினா தான் அவங்க வந்து நமக்கு பாதை சொல்லுவாங்க. நம்ம மூடிக்கிட்டு நம்ம ஒரு ஈகோவில் போனோம்னா பாதை சொல்ல மாட்டாங்க. நம்ம கதை ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஈகோலாம் தூக்கி வீசிடணும், செல்ஃபிஷ்லாம் தூக்கி வீசிடணும். ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி மாதிரி பழகணும், சொந்தக்காரங்க மாதிரி பழகணும். சொந்தக்காரங்க மாதிரிலாம் கைக மாதிரி பேசணும், அப்போ தான் முடியும். ஒன்றுமேட்டலாம் ஏறி போகணும். எனக்கு நம்ம கெந்திங் போகிற மாதிரி இருக்கு. எனக்கு கெந்திங் மோசம், கெந்திங் சரியான மோசம். கெந்திங் இதோட மோசம். வாய்ப்பு சேலஞ்ச் கெந்திங்கில் செஞ்சுருக்கேன். ரிஸ்க் இல்லை, ரொம்ப டாஸ்க். அந்த நேரத்தில் இருந்தேன் 102 கிலோ, இப்போ 80 எத்தனை கிலோலாம். போகலாம் போய் முடிப்போம். இவங்க ஹைக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. Tapi tinggi lah. ஓகே, இப்படி ஏறி போகலாம். என்ன சொன்னீங்க? ஏறி போகலாம், முட்டி வலிக்கும். முட்டி வலிக்கும், ஏன்னா இப்படி இருக்கு சொல்லுவாங்க. நான் ஏறி போகாமல் விட மாட்டேன், ரொம்ப ஓவராக பேசிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி பேசுறதுனால ஆர்வப்பட்டு ஏறிடாதீங்க. முன்ன அனுபவம் இருந்துச்சுன்னா ஏறுங்க, அனுபவம்லாம் ஏறாதீங்க. அவனுங்களே சொல்கிறானு காலையில் 7 மணிக்கு ஏறி இருந்தால் நல்லாயிருக்கும்னு. ரொம்ப பேசினுச்சு. அப்பா இருக்கலாம், இந்த மாதிரிலாம் பேச எனக்கு பிடிக்காது. அத்துக்கலான்றோம். ஏய் வா வா ஏற, நீ ஏற, நீ மேலே ஏறி டார்ச்சர் பண்ணால் நம்ம டார்ச்சர் பண்ணோம். இன்னும் பைத்தியக்காரன் சிகரெட் பிடிச்சி போட்டுருக்கான். ஏன்டா எனக்கு அடைக்குதுன்னு நினச்சேன். எனக்கு சிகரெட்டோட ஒத்து வராது, ஏன்னா நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். இந்த வாடை இழுத்தா எனக்கு மூச்செல்லாம் அடைக்கும். ஏய் வாலே வா, நோண்டிடுச்சு. நான் பாட்டுன்னு 7 நேரம் போயிருப்பேன். எனக்கு கடுப்பேற்றி என்னை ஏற விட்டுருச்சு. வா 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 வா, பறக்கணும். வேற அப்போ தான் நல்லாயிருக்கும், எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஆனால் இங்கே பாது இருக்குது, அதனால ஏறலாம். பாதெல்லாம் இல்லைன்னா எவனை சூஸ் பேத்தி விடனா தேவையில்லாமல் போயிடாதீங்க, கதையாக ஆயிரும்.
மீது கதையாயிருங்க போய் நம்ம போவோம். ஒன்றும் இல்லை, கீழே உள்ள புக்கிட்ட இப்படி க்ராஸ் பண்ணி இருக்கும் அவ்வளோ தானே. என்ன இது கொஞ்சம் திங்கியாக இருக்கும். அந்த திங்கி வந்து நம்ம காலுக்கு இம்பேக்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி மேலே ஏறுறோம்ல. இப்போ இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் இருக்கும். 7 கிலோமீட்டர் வரணும். இன்னொரு 4 கிலோமீட்டர் இருக்குது. 4 கிலோமீட்டரா 3 கிலோமீட்டர் இருக்குது. அது ஏறணும்னு நமக்கு வந்து ஃபோர்ஸ் வேணும்ல. ஸோ அதை கவர் பண்ணணும். காரில் ஒன்று இருக்குது, நீங்கள் வாங்க வாங்க வாங்க, நான் அதுக்கப்புறம் விட்றேன் காட்டு பாதையில். ஷார்ட்கட் கேட்குது, ஷார்ட்கட் கேட்குது அக்காவுக்கு. நான் சக்கரை பூ நினச்சி ஆடிட்டேனா? சக்கரை பூவில் that's cool bro. செம்மையாக இருக்குது சத்தியமா. சக்கரை பூவில் அது பொய் பூ, பிளாஸ்டிக். மேலே ஏறி வந்து வைக்கிறானுங்க கீழா பயலுங்க. எதையும் கடந்து போவோம். கேங்கெலாம் வருதுங்க. ஏவா இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தானே முடிஞ்சு. அதில் என் பாதி வச்சு போயிடும், தண்ணி போயிடும். ஏவா ஐயாக்கா 10 வச்சுட்டு போகுது வேறு லெவலு. போவோம், நடந்து போவோம். ஏவா apa? Naik ke puncak ke? Tak, saya bagi waterfall. Puncak nanti habis, nanti besok je saya boleh balik. Itu போது கை மேலே போறியான்னு கொஞ்சம் இருக்கணும். ஆசையாக தான் இருக்குது, பார்ப்போம். டைம் தான் எனக்கு முக்கியம், டைம் தான் முக்கியம். டைமை நான் பார்த்துக்கிட்டது வந்து செய்வேன். டைம் பார்க்காம சும்மா ஏற மாட்டேன். வந்ததே லேட்டு, 12 மணி மேலே ஆரம்பித்தேன். அதில் ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தா கூட ஓகே. அது 8 மணிக்கு பிஞ்சிரும். 7 மணிக்கு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். இந்த வெதர் நல்லாயிருக்கும். 8 மணிக்கெலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும். போவோம் போகிற வரைக்கும் போவோம். இல்லை ரொந்தோவாயிருக்கு, அதனால ஜீப்லாம் மேலே ஏறல போல். ஆமாம், ஜீப் ஏறும், திடீர்னு ஏறலன்னாங்க. ரொந்தோ ஆனால் இருக்கும், இல்லை ஜீப் அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்கும். புக்கெல்லாம் சும்மா ஏறுதுன்னா அவங்களே லேண்ட் ரோவர் அது வச்சுருக்காங்க. 4x4 ஐலாக்லாம் இல்லை, ஐலாக் இந்த மாதிரி நார்மல் ஜீப்லாம் இல்லை, மாட்டு ஜீப் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு குருவி கத்துது. என்ன குருவின்னு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அஞ்சு கிலோமீட்டர் இப்போ தான் சேர்ந்துருக்கும். ஏறி போவோம். ரோடும் பைக்கெலாம் மேலேயும் ஏறி போகலாம். ஏறி போவோம்.
இன்னும் தூரம் தான். ஓ தங்கிக்குதா? இது வந்து கச்சாங்குருவி, அதோட சத்தம். இந்த கேமராவில் சத்தம் நல்லா கிளியராக கேட்குமான்னு எனக்கு தெரில. சத்தம்லாம் கேட்டுச்சுன்னா நல்லது, கேட்கலனா ஐம் ஸோ சாரி. ஓ கடந்து போவோம், கடந்து போவோம். ஆக்சுவலி லைக்கிங்க அந்த ஷார்ட்கட் பெரிய பெரிய வளவை வெட்டி போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நடுவில் இந்த குறுக்கு பார்த்தலாம். எத்தனையோ மீட்டர்ஸை கட் பண்ணோம்ல வச்சுக்கோங்களேன். 14 கிலோமீட்டர் வந்து அந்த ரோடு பச்சையே போனோன்னா, இதெல்லாம் பச்சை ஒரு 10 கிலோமீட்டர் தான் போய் சேரும். ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இடம் இல்லை. ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அழகாக இருக்குது. பறந்துருச்சு. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இடம் இல்லை. ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்படி நடந்து போகலாம். ரோட்டு பாத்தியா? ஓகே, நம்ம அட்வென்ச்சராக போகணும்னு நினச்சா இதில் போகலாம், காட்டு பாதையாக போகலாம். பாருங்க கதல்ல அப்படி இருக்கு. அடுத்து போவோம். அங்கேங்க 6 மணி ரொம்ப நாள் ஆகுது போல. இந்த மாதிரி பாதையெல்லாம் காட்டுறதுக்கு நீங்கள் ஜெர்னி தான் நன்றி சொல்லணும். அவங்க மட்டும் குத்தி உள்ளன என்ன ஊசியால் நான் நடந்து போயிருக்க மாட்டேன். அதானே சொல்லுங்கள். இப்போ என்ன இப்போ நடந்து வர்றதுனால உங்களுக்கு ஹாப்பியா? அவங்க தான் உண்மையிலே கக்கிய அட்வென்ச்சர். இப்போ நான் இல்லை, அவங்க பேச்சு கேட்ட நேரம் நான் இதில் வந்து பூந்து வரேன். பாருங்கள், பூந்து வரேன்னா எப்படின்னு, இப்படி பூந்து வரணும். மாட்டிக்கிட்டு போவோம், நடந்து போவோம். நடந்து போவோம். பார்த்து இருக்கணும். இங்கே அட்டை இருக்காது, இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இருக்காது, ஆனால் இருக்க வாய்ப்பு இருக்கு. அட்டை போல் இருக்குல்ல, இது விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அட்டை இருக்கும். அட்டையை கையில் பிடுங்க தெரிஞ்சவங்க ஓகேலா. தெரிலனா லைட்டர் பாய்க்கணும், உப்பு பாய்க்கலாம், அதுக்குன்னு மருந்துலாம் இருக்குது.
இந்த மருந்துலாம் பாய்க்கலாம். ஓகே, மொழியாயிட்டோம். வெளியே வந்திருப்போம். போவோம். மலை உச்சிக்கு போக முடியுமான்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு போவோம். வாட்டர்ஃபால் ரீச் பண்ணிட்டோம்னா டைம் பார்ப்போம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு. திருப்பி நான் மேப் ஒரு தடவை பார்க்கணும், அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். மேப் பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நம்ம வந்து டீ கார்டனுக்கு வந்துட்டோம். ஓகே, 656 மீட்டர். அறுநூறு மீட்ரு வந்திருக்கீங்கன்னு நினச்சிக்காதீங்க, 600 மீட்ரு உயரத்தில் இருக்கும். 600 மீட்ரு உயரத்தில் இருக்கும். 600 மீட்ரு நேராக இல்லை, 5 கிலோமீட்டர் நேராக நடக்கிறோம். ஓகே, நம்ம டீ கார்டனுக்கு வந்துட்டோம். பேட்ரி முடிஞ்சிச்சு, அதனால் பேட்ரி மாதிரி திருப்பி எடுக்கிற வீடியோவை. இருக்காரு மலைராஜா, வரப்போகிறாரு. இருட்டிக்கிட்டு இருக்குலா. 5 மணிக்கு மழை, 4 மணிக்கெலாம் இறங்க ஆரம்பிச்சிடும், அப்போ தான் முடியும். இதான் டீ கார்டன். ஆனால் டீ கார்டன் சாத்தி கிடக்குதே, திறந்து வச்சுருந்தா எவ்வளோ நல்லா இருந்துருக்கும். உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்த்துருக்கலாம். ஓகே, நான் நினைக்கிறேன் உள்ளே கடை, நினைக்கிறேன் கடைங்க தான் இருக்கும் உள்ளே. இதா போய் கிடக்குது. ஓகே, நம்ம வாட்டர்ஃபாலுக்கு போகிறோம். வாட்டர்ஃபால்லேருந்து கோயிலுக்கு தான் எனக்கு தெரியல. ஸ்ரீ காளியம்மன் டெம்பிள் எப்படி இருக்கும்னு. ஸ்டேஷன் தண்ணி குடிக்கிற இடம் இருக்க போகிற மேலே ஒருத்தர் சொல்கிறானுங்க, ஆனால் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. போய் பார்ப்போம். ஓகே, அங்கே ஒரு குருவி ஒன்று உட்காந்துருக்கு, ஆனால் நான் கிட்ட போகிறக்குள்ளே குடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒவ்வொன்றுங்க ஏன்னா பூர்வங்களாம் இல்லையாங்க. அது உட்காந்துருக்கானுங்க, இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான், அங்கே ஒரு 2 பேர் உட்காந்துருக்கானுங்க. சத்தாய் பண்ணுறானுங்க, டயர்டாக இருக்குது போல அவனுன்றது. வாட்டர்ஃபால் போ பைப் போட்டிருக்கானுங்க எல்லாம். வாட்டர்ஃபால்லேருந்து வருது, நேராக கீழே இறங்குது. இப்போ அதுதான் வந்து கீழே ஆள்லாம் பாய்ச்சிக்கிட்டு இருந்துருக்காங்க போல. சரி, மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, சத்தம் பலமாக கேட்குது. வாட்டர்ஃபால் கிட்ட வந்துட்டோம். ஓ, பாதி கம்மி. நீஞ்சல் இங்கே இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வரப்போகுது. சீக்கிரமாக மேலே போய் சேர்ந்தா சரி. அம்மா, இன்னும் அவ்வளோ வளர்த்தி இருக்கா? எப்பட்றோ அப்படி இருக்கு எனக்கு. ஒரு வேளை இதுதான் வாட்டர்ஃபால்ட்டாங்களோ? வாய்ப்பு இருக்காது, மேலே இருக்கும் தானே இடம். அடுப்பாயிருவேன். இதுதான் வாட்டர்ஃபால்னு அங்கேக்குள்ளே கற்பனை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதே இல்லை. நம்ம நடந்துடுவோம். போய்ட்டு மூஞ்சி கழுவிப்போம், இந்த ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். வலிக்கல, பரவாயில்லையே. சத்தியமா
காவடியாக இருக்குது, குளிக்கணும் போல இருக்கு எனக்கு இங்கே. நான் குளிச்சேன்னா சரியாயிடும். நான் நினைக்கிறேன் அந்த ஹைக்கிங் இடத்துல வச்சு அந்த மேப்பில் வந்து வாட்டர் ஃபால்னு இதுதான் சொல்கிறாங்க போல ஒரு வேலை. இப்போ மேலே இன்னும் போய் பார்ப்போம். ஏன்னா அந்த படத்தில் காமிச்ச மாதிரி இதுதான் இருக்குது, இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. மேபி அங்கே இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். ஆனால் நல்லா இருக்குது, சில்லுன்னு ஜோக்காக இருக்குது. மேலே போவோம். இந்த இடம்லாம் ருந்தோவாச்சு. ஸோ திருப்பி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் போகல போல. அப்போ தான் சுண்டு போட்டு வச்சுருக்காங்க. ருந்தோவாச்சு அவங்க தான் செய்யுதுங்க போல் இந்த இடத்தெல்லாம். பரவாயில்ல, மேலே ஏரியான்னு செய்கிறாங்க. பார்ப்போம். நடந்து போவோம், பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு வானமும் தெரியுது. இதுக்கப்புறம் கீழே குட்டி குட்டியாக இருக்குது வீடு. இந்த இதெல்லாம் எவ்வளோ மேலே வந்திருப்பேன்னு பார்த்துக்கோங்க. இன்னும் போனோம் இந்த மேலெலாம் போனோம். எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செஞ்சால் தான் அடுத்தது நீங்களாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மேலே போகிறதுக்கு. நடந்து போகலாம். காண்டியில் போகிறவங்க ஒரு நாள் முன்னுக்கே புக் பண்ணிடணும். ஆனால் முதல்ல ஃபோன் அடித்து கேட்டுக்கோங்க. இப்போ இல்லை, மேபி நீங்கள் வரும்போது இருக்கலாம். போவோம், நடந்து போவோம். நடந்து கை வருது டயட்டில். பெரிய மலையில் இருக்குன்னு நினச்சிங்களா? அப்படிலாம் இல்லை, இது ஒரு சின்னோண்டு கல். இன்னும் ஏறி போய்கிட்டு தான் இருக்கேன். மொதல் வாட்டர்ஃபால் கிட்ட தான் 7 கிலோமீட்டர்னாங்க. ஆனால் அதையே இல்லை. இப்போ தான் நான் 7 கிலோமீட்டர் வந்திருக்கேன்னா சைன் போர்டில் பார்த்தேன். சரி போவோம் போய் பார்ப்போம். மேலே போய் பார்ப்போம். ஓம்மா, நான் பாருங்களேன் எப்படி இருக்கான்னு. நீட்டு தெரியுமா? ஓ, வித்தியாசமாக இருக்கார்ல. இதான் நான் முதல் தடவை பார்க்குறேன். அங்கேருந்தே இறங்கி ட்ராவல் பண்ணி போகிறாரு. வித்தியாசமாக இருக்காரு. போகணும். வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு வந்து இது ஒரு பங்களோவாக இருந்திருக்கு. ஆனால் ரிஸ்க்கு இங்கே போகிறது, ரிஸ்க்கு. நான் போக மாட்டேன். ஆனால் நான் காட்டுறேன்ல, பெனரோமல் ஆக்டிவ் செய்யணுன்னா இங்கே வரலாம். கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். என்ன பூனி தெரில, இதை முதல்ல பார்க்குறேன் நான். செம்ம பெருசாக இருக்குது. செம்ம பெருசாக என் தலை நீட்டுக்கு இருக்கும். தலை பொருசுக்கு இல்லை, ரவுண்டு இல்லை, நீட்டு. ஓகே, நம்ம கோயிலுக்கு ரீச் ஆக போகிறோம். கோயில் கீழே இறங்கி போனால் கோயில் வந்துடும். கோயிலுக்கு போவோம், என்வாயர்மெண்ட்டை பார்ப்போம். பாருங்க, பொண்டு செம்மையான பொண்டு இருக்கலாம். அது நம்ம இங்கே போய்ட்டு கடவுளுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். அதுக்கப்புறம் அங்கே போவோம். 1890 எவ்வளோ பழைய கோயில். இந்த போட்டை கூட மாற்றாமல் இருக்காங்க நினைக்கிறேன். யாரும் வருத்து இல்லை போல சீதாப்பனங்கெல்லாம். அதனால தான் ஆள்லாம் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா
இருக்கலாம். போய் பார்ப்போம் உள்ள நிலவரம் எப்படி இருக்குன்னு. உள்ளே பார்த்தா தான் நமக்கு தெரியும், வெளியே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆனால் போட் சுத்தமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல மற்றவங்களுக்கும். ஆனால் கீழே மேப்பில் போட்டிருக்காங்க மேலே கோயில் இருக்குன்னு. சும்மா இல்லை, தமிழங்க இங்கே இருந்திருக்காங்க. அதாவது இப்போ 1890 1890. அங்கேயே போட்டுருந்துச்சு ஓல்டஸ்ட் டெம்பிள்னு. இந்த இடத்துக்கு அது ஓல்டஸ்ட் டெம்பிள் போல. பார்ப்போம். மொரட்டூர் இறக்கம். ஐயம்மா, மொரட்டூர் இறக்கம். இவ்வளோ புக்கெட்டில் ஏறிக்கிட்டு இருந்தேன்னா இப்போ இறங்குறேன்னா காலைல ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த அழகை. நோம்பலா மலை ஏறி காட்டில் இருக்கிறவங்கள பார்ப்பேன், என்னது இந்த பீக்லேருந்து வியூ பார்ப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கோயிலை பார்க்க வந்திருக்கோம். அப்புறம் இந்த பூலாம் அழகாக இருக்குங்க. சரியான மேலே இருக்கோங்க, உண்மையிலே சரியான மேலே இருக்கும். ஆனால் கோயிலை சாத்திட்டாங்க. இட்ஸ் ஓகே, வெளியேருந்து சாமி கும்பிடலாம். எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் அந்த ஆர்ட்ஸ்லாம். பழைய கோயில் திருப்பி கட்டியிருக்காங்கன்னா அது ஒரு அதிசயம்தான். அழகாக இருக்காங்க, அழகாக செஞ்சுருக்காங்க. காளியம்மா கோயில். உள்ளே போக முடியாது, நம்ம வெளியே இருந்து சாமி கும்பிடுவோம். இதெல்லாம் இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க போல். இங்கே ஒரு அம்மன் இருக்காங்க, ஐயப்பன். ஓ, மேலே ஐயப்பன் கோயில் இருக்கு. இதுக்கப்புறம் காடு பகுதி சாத்தியாச்சு. அது வந்து ரிசார்ட் நினைக்கிறேன், ரிசார்ட் தான் நினைக்கிறேன். கீழே மேப்பில் பார்க்கும்போது போட்டுருந்துச்சு ரிசார்ட் ஒன்று இருக்கும் மேலேன்னு. எனக்கு தெரில, மேபி இதாக தான் இருக்கும், ரிசார்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு சாமி சிலை இருக்குன்னு நினைக்கிறேன். சாமி சிலையா என்னன்னு தெரில. ஓ, சும்மா பொண்டு தான். ஓகே, ஒரு தூரம் வந்துட்டேன். எனக்கு இது போதும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இன்னும் ஒரு பொண்டு இருக்குது மேலே, அதை பார்த்துட்டு நம்ம சாவ் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சத்தில் மழை வரப்போகுது. மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எட்டிக்கிட்டு இருக்குது. வானத்துக்கு வந்துட்டோம். ஓ, வானம் இல்லை, பனிக்கு வந்துட்டோம். இப்போ சாமியை பார்த்துட்டோம். ஓகே, நம்ம போவோம். ஓகே, கோயிலேருந்து வெளியாக வரோம். மேலே போயிட்டு போவோம். விக்கெட்டு இறங்குறதுக்கு அப்படி இருந்துச்சு, இப்போ ஏறுறதுக்கு கோயா கொத்தாராயா அப்படி இருக்கு. ஓ, எல்லாம் ஒரு அனுபவம் தானே. ஓ ஓ, அழகாக விசில் அடிக்குது. இது வந்து மூராய் பத்து இருக்குன்னு நினைக்கிறேங்க. மூராய் பத்துக்கு வால் நீட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக சத்தம் கொடுக்கும். கடையிலலாம் ரொம்ப விலை கூடாது, அழகாக இருக்கும். பானிக்ஸ் பறவை மாதிரி இருக்கும், ஆனால் சின்னதாக இருக்கும்ல. பானிக்ஸ் மாதிரி அதோட வால் நீட்டாக இருக்கும். அதுங்க இந்த மாதிரி சத்தம் கொடுக்கும். நான் நிறைய தடவை அதை பார்த்துருக்கேன் காட்டில் இல்லை. காட்டில் இருந்தால் பிடிச்சிருவானுங்க. ஓகே, நம்ம நேரம் நடந்து போவோம். பார்த்தீங்களா, கருப்பு கலரு. ஐயோ, உடச்சி விட்டேன். ஓகே, பரவாயில்ல, இங்கே வச்சிரு. கையை வச்சா உடஞ்சிச்சு. என்ன தான் அது அழுகி போயிடும். தொட்டன கையில் அந்த ஹாப்பினஸ் போதும். கருப்பு சிண்டவான் பாருங்க, வரையலா பார்க்குறது. நம்ம சாப்பிட்றது வேறு தெரியுமா, காட்டில் பார்க்குறது வேறு. ஓகே,
நம்ம இப்போ அங்கே போகிறோம். போவோம். ஒம்பது புள்ளி 6 கிலோமீட்டர் மேலே ஏறிட்டோம். சக்ஸஸ். இன்னும் மேலே ஏறுவோம். அதுதான் நம்ம கடைசி ஸ்பாட்டு. வெளியப்பா பண்ணிட்டு கீழே இறங்க வேண்டியதான். இதுக்கு மேலே போனால் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி யாரும் ரொம்ப மேலே இருக்கேன். அப்புறம் கீழே இறங்குறதுக்கு நான் வெடிச்சு தான் போய் சேருவேன். காலைல 7 மணிக்கு வந்திருந்தா நான் இங்கே வந்திருப்பேன். காலைல 7 மணிக்கு வரல நான். ஸோ இப்போ இறங்கிட்டேன். இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது ஃபீலு? நான் என்னமோ வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது. பனிமூட்டம், கொண்டு ரிலாக்ஸான பாதை, மேலெலாம் இடம் இருக்குது தங்குறதுக்கு, லைட்டெலாம் எரியுது. அப்போ ஆள்லாம் மேலே தங்குறாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ மேலே உண்மையில் நடந்து வர்றது ரிஸ்க்கு, காலையில் வர்றது தான் பெஸ்ட்டு அப்படின்னாங்க. நடந்து வந்தால் அப்படி அழகாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். அந்த நம்மளை பூச்சிலாம் பார்த்துருந்தேன், அதெல்லாம் பார்க்கலாம். குருவி சத்தத்தெலாம் இன்னும் நல்லா கேட்கலாம். காடி வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஓடிடுவாங்க. ஸோ நம்மளால் அது வந்து ஃபீல் பண்ண முடியாது. நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது. பனிமூட்டமாக ஜோக்காக இருக்குது. ஓகே, நம்ம முதல் பொண்டுக்கு வந்துட்டோம். மேலே நிறைய பொண்டும் இருக்குது. ஆனால் நான் கீழே இறங்குறதுக்கு குறைஞ்சபடி 2 ஹவர் எடுக்கும். மணி 4 ஆச்சு. 4 ஆச்சுன்னா 2 ஹவர் 6 மணி ஆகும் கீழே போய் சேர்த்துக்கு. இன்னும் மேலே போனோன்னா இன்னும் லேட் ஆகும். அதனால என்னால் மேலாம் போய்ட்டு சுற்றி பார்க்க முடியாது. இதுதான் என்னோடய கடைசி ஸ்பாட். நான் சுற்றி பார்க்க போகிற ஸ்பாட். இன்னொரு நாள் வருவோம் மேலே போய் சுற்றி பார்க்க. வருவோம், இதுக்காண்டி வருவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நோ ப்ராப்ளம். பாருங்க, எவ்வளோ மேலே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ மேலே இருக்கேன். ஓகே, இப்போ நான் கீழே போக போகிறேன். கீழே போய்ட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். பாய். இப்போயே உமாலாம் ஏன் கீழே போய்ட்டு உமா கொடுக்குறேன். ஓகே, அப்படியே பாதி தூரம் இறங்கியாச்சு. பாதி தூரம்னா பக்கம் வாட்டர் ஃபால் கட்டி வந்து சேர போகிறேன். கோழிலாம் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. செம்ம பெருசு இருக்கும் அந்த கோழிலாம், சரியான பெருசு. கைக்கு தான் ரோடு செய்யுதுங்க. கீழே போய் சேரும். ஒய்யோன்னு மெசேஜ். தண்ணி எடுக்கிறேன். தண்ணி குடிக்கப்பேன். ஃபில்ட்ரு தண்ணி மாதிரி இருக்குது. ஆயத்தட்டு தண்ணி தான், ஃபில்ட்ரு தண்ணி மாதிரி இருக்குது. கூலிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் ஒரு 5 நிமிஷம் சென்று பார்க்கணும் தொண்டை அடைக்குதா என்னன்னு. தாக்கத்துக்கு பாவம் இல்லை. என்ன எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டு தண்ணி இல்லைன்னா கதையாயிரும். யாரோ கப்பு வேறு வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் குடிக்கிறேன், இல்லைன்னா நான் குடிக்க மாட்டேன். முழுசாக பிடிக்கணுமா உங்களுக்கு? தாங்க போய் பிடிங்க முழுசாக பிடிங்க. ஏன் குடிக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்ட போகுது, சீக்கிரம் விளையாடணும். ஒரு வழியாக கீழே வந்து சேர்ந்தாச்சு. மணியை பாருங்கள்,
6:25. ஆரம். ஓ சரி, தலைக்கு தான் படிச்சிட்டேன். 6:52. இதுக்கு 6:25க்கு வருது. வரல. அலையில வந்துருக்கு. அதுதான் இல்லைன்னே வரது லேட் ஆச்சு. வந்துட்டோம். பெஞ்சிருச்சு போங்க. அப்படி இருக்கு எனக்கு. எத்தனை மணிக்கு வந்தேன்? 12:30 மணிக்கு இங்கே வந்தேன். 12:30 மணிக்கு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். இத்தனை மணிக்கு தான் முடிக்கிறேன் நான் இன்னும் ஊஜோங்கு போகவே இல்லை. ஊஜோங் போயிருந்தேன்னா பார்த்துருக்கலாம். ஓ சத்தீஷ் இல்லை. அவன் வரல, அதனால அங்கே இருக்கு. உக்காந்துருக்கான். ஓகே நினைச்சிட்டேன். இல்லையா எப்படி நடந்து வருது பேரு? குரங்கு எழுதினு நினைச்சேன். ஓகே. ஓ ஹேபிட். அடுத்த வீடியோ பார்ப்போம். அடுத்த இடத்துல எஞ்சிருச்சு போங்க. இன்னைக்கு ரேபிட் காட்டுறேன். ஹலோ ரேபிட். ஐயோ டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இருக்கு. ஓ ஏன் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காரு? வாடா வாடா. ஏய் இது ரேபிட், அது குரங்கு. இது ரேபிட்டு, ஒரு குரங்கு. ஏய் குப்பையை துருட்டிக்கிட்டு இருக்கான். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.